ஓம் நமோ நாராயணாய. எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். சென்ற பாகத்துல அவதூதர் தத்தாத்ரேயர் தன்னோட 24 குருநாதர்கள் மூலமா கத்துக்கிட்ட ஆகச்சிறந்த வாழ்க்கை பாடங்களையும் ஆத்ம தத்துவத்தையும் கேட்டப்போ உங்க மனசுல ஒரு பெரிய தெளிவு பிறந்தது இல்லையா? ஆஹா, இயற்கை எவ்வளவு பெரிய ஆசான்! நாம தான் ஆசைகளுக்கு அடிமையாகி நிம்மதியை தொலைச்சிட்டு நிக்கிறோம் அப்படின்ற உண்மையை நாம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த பகுதியில பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் உத்தவருக்கு சத்சங்கம் என்ற நல்லோர் சேர்க்கையின் மகத்துவத்தையும் மனதை அடக்கும் யோக வித்தைகளையும் வழியில வரக்கூடிய ஆபத்தான அஷ்டமா சித்திகளை பற்றியும் மிக ஆழமா விளக்குறாரு. ஆனா எச்சரிக்கையா இரு, இந்த சித்திகள் எல்லாமே இறைவனை அடைவதற்கான பாதையில் வரும் பெரிய தடைகள். இதை பார்த்து மயங்கிவிட்டாயென்றால் உன் ஆன்மீக பயணம் அங்கேயே முடிந்துவிடும். சித்திகளை பொருட்படுத்தாமல் என்னையே இலக்காக கொண்டு முன்னோக்கி போபவனே உண்மையான யோகி. அடாடா, எப்பேற்பட்ட வழிகாட்டுதல்! நாம இன்னைக்கு சின்ன சின்ன மந்திர சாஸ்திரங்களுக்கும் மாயாஜாலங்களுக்கும் மயங்கி போலி சாமியார்களை தேடி ஓடுறோமே. கிருஷ்ணர் அன்றே எச்சரித்திருக்கிறார். சித்திகள் என்பது இறைவனை அடைவதற்கான வழி அல்ல, அது ஒரு மாயை. இந்த அத்தியாயம் நமக்கு கற்றுத்தரும் ஆகச் சிறந்த பாடங்கள். சத்சங்கமே தலையாயது. நல்ல சிந்தனை உள்ள மனிதர்களுடன் பழகுங்கள். தீய சகவாசங்களை உடனடியாக தூக்கி எறியுங்கள். நான் மனமல்ல, ஆத்மா. உடலுக்கும் மனதுக்கும் வரும் இன்ப துன்பங்களைக் கண்டு கலங்காதீர்கள். நீங்கள் அழியாத ஆத்மா. போலி அற்புதங்களை நம்பாதீர்கள். ஆன்மீகத்தின் நோக்கம் சித்திகளை அடைவதல்ல, இறைவனின் பாதங்களில் சரணடைந்து ஆத்ம சாந்தி பெறுவதே. உத்தவகீதையின் அடுத்த கட்டத்தில் பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய விபூதிகளை, அதாவது தன் அளப்பெரிய பெருமைகளை விளக்கவும் சமுதாய அமைப்பிற்கான வர்ணாசிரம தர்மங்களை எடுத்துரைக்கவும் போகிறார். அதை அடுத்த பாகத்தில் விரிவாக பார்ப்போம். அதை விளக்கும் புனிதமான ஸ்லோகம் இதோ. நோ ரோததி மாம் யோகோ ந சாங்கியம் தர்ம ஏவ சக ந ஸ்வாத்யாயஸ்தபஸ்த்யாகோ யதா பக்திர்மமோர்ஜிதா. பகவான் கிருஷ்ணர் உத்தவனை பார்த்து எவ்வளவு ஆணித்தரமா சொல்றாரு பாருங்களேன். உத்தவா, அஷ்டாங்க யோகம் செய்யறதாலேயோ சாங்கிய சாஸ்திரங்களை படிக்கிறதாலேயோ பெரிய பெரிய யாகங்கள் தான தர்மங்கள் செய்யறதாலேயோ வேதங்களை ஓதுறதாலேயோ கடுமையான தவம் அல்லது தியாகம் செய்யறதாலேயோ என்ன அவ்வளவு சுலபமா அடைஞ்சிட முடியாது. ஆனா என் மீது வைக்கப்படும் களங்கமில்லாத உறுதியான பக்தியாலும் உண்மையான பக்தர்களோட சேரும் சத்சங்கத்தாலும் மட்டுமே என்ன மிக சுலபமா வசம் செய்ய முடியும். யோசிச்சு பாருங்க. நாம பெரிய பெரிய தவம் பண்ண தேவையில்ல, மலை உச்சிக்கு போய் ஒத்த காலில் நிற்க தேவையில்லை. நல்ல குணமுள்ள மனிதர்களோடு இறை சிந்தனை உள்ளவர்களோட சேர்ந்து வாழுற அந்த சத்சங்கம் மட்டுமே நம்மை கரையேத்திடும்னு கிருஷ்ணன் எவ்வளவு அழகா வழிகாட்டுகிறான். கிருஷ்ணர் தொடர்ந்து சொல்றாரு, உத்தவா, சத்சங்கத்தோட சக்தி எப்பேற்பட்டது தெரியுமா? பூர்வ ஜன்மத்துல எந்த வேதத்தையும் படிக்காத, எந்த தர்மத்தையும் அறியாத அசுரர்கள், ராட்சசர்கள், விலங்குகள், ஏன் பிருந்தாவனத்துல இருந்த பாமர கோபிகைகள் கூட என் மீது கொண்ட தூய்மையான அன்பினாலும் சத்சங்கத்தினாலும் மட்டுமே என்னை அடைந்தார்கள். அப்போ உத்தவன் மனசுல ஒரு சந்தேகம் வருது. அவன் கேட்கிறான், பிரபு, எல்லாமே சரிதான், ஆனா இந்த மனசு இருக்கே, அது அலைபாயும் காற்றை விட வேகமானது. புலன் இன்பங்களை தேடி ஓடிக்கிட்டே இருக்கு. சாத்விக, ராஜச, தாமச குணங்கள் மாறி மாறி வந்து மனச குழப்புதே. இந்த மனசை எப்படி அடக்குவது? அதற்கு கிருஷ்ணர் ஹம்ச அவதார கதைய உத்தவருக்கு சொல்லத் தொடங்குறாரு. முன்னொரு காலத்துல பிரம்மதேவனின் மனதிலிருந்து சனகாதி முனிவர்கள் தோன்றினார்கள். அவங்க பிரம்மதேவன் கிட்ட வந்து ஒரு ஆழமான கேள்வியை கேட்டாங்க. பிதாவே, மனிதனின் மனசு உலகப் பொருட்கள் மேல ஆசை வைக்குது. உலகப் பொருட்களும் மனிதனின் மனசுக்குள்ள புகுந்து கொள்ளுது. அப்போ ஒரு முக்தி அடைய விரும்புற ஒருத்தன் இந்த மனசுக்கும் உலகப் பொருட்களுக்கும் இடையில இருக்கிற தொடர்பை எப்படி அறுப்பது? மனசை எப்படி அதிலிருந்து விடுவிப்பது? இந்த கேள்வியை கேட்டதும் பிரம்மதேவன் குழம்பி போயிட்டாரு. அவருக்கு விடை தெரியல. உடனே பிரம்மன் இறைவன மனசார தியானிச்சாரு. அப்போ பகவான் ஸ்ரீஹரி ஒரு பனிமழை போன்ற வெண்மை நிறத்தில் ஹம்ச அவதாரமாக, அதாவது அன்னப்பறவையாகத் தோன்றி அவங்களுக்கு விடையளித்தார். ஹம்ச பகவான் சொன்னார், முனிவர்களே, விழிப்பு நிலை,
கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை ஆகிய மூன்றும் மனதின் குணங்களே தவிர ஆத்மாவின் நிலை அல்ல. நீங்கள் மனதையும் புலன்களையும் நான் என்று நினைக்கும் வரைதான் இந்த குழப்பம். நான் இந்த உடலும் அல்ல, மனமும் அல்ல, நான் ஆத்மா என்ற தெளிவு வந்துவிட்டால் மனதின் ஆசைகள் தானாகவே உதிர்ந்துவிடும். பால் கலந்த தண்ணீரிலிருந்து பாலை மட்டும் பிரித்தெடுக்கும் அன்னப்பறவையைப் போல இந்த மாய உலகத்திலிருந்து ஆத்ம தத்துவத்தை மட்டும் பிரித்தெடுத்து மனதை என்னிடம் திருப்புங்கள் அப்படின்னு ஹம்சபகவான் உபதேசிச்சாரு. கிருஷ்ணர் உத்தவரிடம் தொடர்கிறார். உத்தவா, மனதை அடக்க முயலும் யோகிக்கு வழியில் பலவிதமான அஷ்டமா சித்திகள், அதாவது அனிமா, மகிமா, லஹிமா போன்ற சித்திகள் சித்திக்கும். அதாவது காற்ற மிஞ்சிய வேகம், நினைத்த உருவம் எடுப்பது, பிறர் மனதை அறிவது போன்ற சக்திகள் கிடைக்கும். ஆனா எச்சரிக்கையா இரு. இந்த சித்திகள் எல்லாமே இறைவனை அடைவதற்கான பாதையில் வரும் பெரிய தடைகள். இதை பார்த்து மயங்கிவிட்டாயென்றால் உன் ஆன்மீக பயணம் அங்கேயே முடிந்துவிடும். சித்திகளை பொருட்படுத்தாமன் என்னையே இலக்காக கொண்டு முன்னோக்கி போபவனே உண்மையான யோகி. அடடா, எப்பேற்பட்ட வழிகாட்டுதல்! நாம இன்னைக்கு சின்ன சின்ன மந்திர சாஸ்திரங்களுக்கும் மாயாஜாலங்களுக்கும் மயங்கி போலி சாமியார்களை தேடி ஓடுறோமே. கிருஷ்ணர் அன்றே எச்சரித்திருக்கிறார். சித்திகள் என்பது இறைவனை அடைவதற்கான வழி அல்ல, அது ஒரு மாயை. இந்த அத்தியாயம் நமக்கு கற்றுத்தரும் ஆகச் சிறந்த பாடங்கள்: சத்சங்கமே தலையாயது. நல்ல சிந்தனை உள்ள மனிதர்களுடன் பழகுங்கள். தீய சகவாசங்களை உடனடியாக தூக்கி எறியுங்கள். நான் மனம் அல்ல, ஆத்மா. உடலுக்கும் மனதிற்கும் வரும் இன்ப துன்பங்களைக் கண்டு கலங்காதீர்கள். நீங்கள் அழியாத ஆத்மா. போலி அற்புதங்களை நம்பாதீர்கள். ஆன்மீகத்தின் நோக்கம் சித்திகளை அடைவதல்ல, இறைவனின் பாதங்களில் சரணடைந்து ஆத்ம சாந்தி பெறுவதே. உத்தவகீதையின் அடுத்த கட்டத்தில் பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய விபூதிகளை, அதாவது தன் அளப்பரிய பெருமைகளை விளக்கவும் சமுதாய அமைப்பிற்கான வர்ணாசிரம தர்மங்களை எடுத்துரைக்கவும் போகிறார். அதை அடுத்த பாகத்தில் விரிவாக பார்ப்போம். இப்போ இந்த பகுதியில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் உத்தவருக்கு தன்னுடைய எல்லையற்ற விபூதிகளை விளக்கி நாம வாழும் சமுதாயத்துக்கான ஆசிரம தர்மங்களையும் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை எப்படி நெறிப்படுத்திக்கணும் என்பதையும் மிக தெளிவாய் எடுத்து சொல்றாரு. குருக்ஷேத்திர போர்க்களத்துல அர்ஜுனன் எப்படி பகவான் கிட்ட தன் விஸ்வரூபத்தையும் விபூதிகளையும் காட்ட சொல்லி கேட்டானோ, அதே போல இப்போ உத்தவனுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்குது. அதை விவரிக்கும் உன்னதமான ஸ்லோகம் இதோ: அஹமாத்மோர்ஜிதானாம் ச பவ்யானாம் பவ்யமஸ்மியகம் குணானாம் ச குணோஸ்மியக்ரஹ பிரதானானாம் பிரதானவத். உத்தவன் கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறான், பிரபு, பரம்பொருளான நீங்க இந்த பிரபஞ்சம் முழுக்கவும் நிறைந்திருக்கீங்க. ஆனா சாதாரண மனிதர்களான நாங்க உங்களை எந்தெந்த பொருட்கள்ல எந்தெந்த இடங்கள்ல முக்கியமா தரிசிக்கிறது? உங்களோட தெய்வீக சக்திகள் எங்கெல்லாம் பிரகாசிக்குது? அதை எனக்கு விளக்கி சொல்லுங்க. இதை கேட்டதும் பகவான் புன்னகைக்கிறாரு. உத்தவா, என்னுடைய பெருமைகளுக்கும் வடிவங்களுக்கும் எல்லையே இல்ல. பஞ்சபூதங்கள்ல இருந்து அகில உலகங்கள் வரை எல்லாமே நான் தான். இருந்தாலும் மனிதர்கள் எளிதா என்னை புரிஞ்சிக்க சிலவற்றை சொல்றேன் கேளு. வாழும் உயிரினங்கள்ல நான் ஆத்மாவா இருக்கேன். மந்திரங்கள்ல நான் ஓம் என்ற பிரணவ மந்திரமா இருக்கேன். தேவர்கள்ல நான் இந்திரனா இருக்கேன். ருத்திரர்கள்ல நான் சங்கரன், அதாவது சிவனா இருக்கேன். மகரிஷிகள்ல நான் பிருகுவா இருக்கேன். ராஜரிஷிகள்ல நான் மனுவா இருக்கேன். ஆயுதங்கள்ல நான் ஸ்ரீ ஷார்கம் என்ற வில்லா இருக்கேன். வேதங்கள்ல நான் சாமவேதமா இருக்கேன். நட்சத்திரங்கள்ல நான் சந்திரனா இருக்கேன். நிலையான ஸ்திரமான பொருட்கள்ல நான் இமயமலையா இருக்கேன். நதிகள்ல நான் புனித கங்கையா இருக்கேன். மரங்கள்ல நான் அரசமரமா இருக்கேன். யாகங்கள்ல நான் ஜபயாகமா இருக்கேன். கிருஷ்ணர் தொடர்ந்து சொல்றாரு, உத்தவா, எங்கெல்லாம் அழகு, பிரகாசம், சக்தி, தர்மம், உண்மை, புகழ் மேலோங்கி நிற்கிறதோ அங்கெல்லாம் என்னோட அம்சத்தின் வெளிப்பாடு இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கோ. இந்த உலகம் முழுவதையும் நான் என்னுடைய ஒரே ஒரு சிறிய அம்சத்தினால் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். அடடா, யோசிச்சு பாருங்களேன். நாம இயற்கையில பார்க்கிற ஒரு பிரம்மாண்டமான மலையா இருந்தாலும் சரி,
ஓடும் கங்கை நதியாயிருந்தாலும் சரி, அடர்ந்த மரமாயிருந்தாலும் சரி, அங்கெல்லாம் பகவானின் விபூதி ஒளி வீசுதுங்கிறத உணரும்போது நமக்குள்ள ஒரு தெய்வீக சிலிர்ப்பு உண்டாகுதுதானே. இத கேட்ட பிறகு உத்தவன் அடுத்த கேள்வியை கேட்கிறான். பிரபு, ஒரு மனிதன் இந்த உலகத்துல அமைதியாவும் தர்ம நெறியோடவும் வாழணும்னா அவனோட கடமைகள் என்ன? வர்ண தர்மம் மற்றும் ஆசிரம தர்மங்களின் உட்பொருள் என்ன? அதற்கு கிருஷ்ணர் மிக ஆழமான விளக்கத்தை அளிக்கிறார். உத்தவா, சமுதாயம் சீராக இயங்குவதற்காக மனிதர்களின் குணம் மற்றும் செயல்களின் அடிப்படையில் வர்ணங்கள் அமைக்கப்பட்டன. பிராமணன், க்ஷத்ரியன், வைசியன், சூத்திரன் ஆகிய நால்வரும் என் உடலின் வெவ்வேறு உறுப்புகள் போன்றவர்கள். பிராமணன் என் முகத்திலிருந்து தோன்றியவன். சாந்தம், தவம், தூய்மை, பொறுமை, ஆத்மஞானம் அவனது அடையாளம். க்ஷத்ரியன் என் தோள்களிலிருந்து தோன்றியவன். வீரம், தர்மத்தை காத்தல், கொடை உள்ளம் அவனது அடையாளம். வைசியன் என் தொடைகளிலிருந்து தோன்றியவன். விவசாயம், வியாபாரம், பசுக்களை பாதுகாத்தல் அவனது அடையாளம். சூத்திரன் என் பாதங்களிலிருந்து தோன்றியவன். சமுதாயத்திற்கு சேவை செய்தல் அவனது அடையாளம். யாரும் யாருக்கும் உயர்ந்தவரும் அல்ல, தாழ்ந்தவரும் அல்ல. உடலின் கை, கால், முகம் எல்லாம் சேர்ந்து இயங்கினால்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்குமோ, அதுபோல சமுதாயத்தின் அத்தனை உறுப்பினர்களும் சுயநலமின்றி தன் கடமையை செய்யும்போதே சமுதாயம் தர்மத்தில் நிலைக்கும். அடுத்து மனித வாழ்க்கையின் 4 நிலைகளான ஆசிரம தர்மங்களை கிருஷ்ணர் விளக்குகிறார். பிரம்மச்சரியம், மாணவ பருவம், குருவை சரணடைந்து அடக்கத்தோடு கல்வி கற்பது, புறன்களை அடக்கி தூய்மையான வாழ்க்கையை வாழ்வது. கிருஹஸ்தம், குடும்பப் பருவம், நியாயமான வழியில் பொருள் ஈட்டி தர்மத்தின்படி திருமணம் செய்து குடும்பத்தை காப்பது. விருந்தோம்பல், தான தர்மங்கள் செய்து சமுதாயத்தை தாங்குவது. கிருஷ்ணர் சொல்றாரு, உத்தவா, கிருஹஸ்தன் என்பவன் வெறும் ஆசைகளில் மூழ்கி கிடப்பவன் அல்ல. தான் சம்பாதிக்கும் பொருளில் ஒரு பகுதியை இறைவனுக்கும் ஏழைகளுக்கும் சமுதாயத்திற்கும் பிரித்து கொடுத்து பற்றற்ற முறையில் குடும்பம் நடத்துபவனே உண்மையான கிருஹஸ்தன். வானப்பிரஸ்தம், ஓய்வு பருவம், பிள்ளைகள் வளர்ந்த பிறகு குடும்ப பொறுப்புகளை அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு மனைவியோடு அல்லது தனியாக காட்டிற்கு சென்று தியானத்திலும் இறை வழிபாட்டிலும் கவனம் செலுத்துவது. சந்நியாசம், துறவு பருவம், நான், எனது என்ற அத்தனை பற்றுக்களையும் முற்றிலும் துறந்து உலகமே தன் குடும்பம் என்று கருதி எப்போதும் பரம்பொருளை பற்றிய சிந்தனையில் மட்டுமே திளைத்திருப்பது. கிருஷ்ணர் நிறைவாக சொல்கிறார், உத்தவா, எந்த ஆசிரமத்தில் ஒருவன் இருந்தாலும் சரி, அவன் தன் கடமைகளை இறைவனுக்கு அர்ப்பணித்து செய்து வந்தால் அவனுக்கு அகந்தை அழியும், ஆத்ம ஞானம் சித்திக்கும். இந்த அத்தியாயம் நமக்கு கற்றுத்தரும் ஆகச்சிறந்த வாழ்க்கை பாடங்கள். இயற்கையை இறைவனாக பாருங்கள். சூரியன், சந்திரன், நதி, மலை என சுற்றியுள்ள ஒவ்வொன்றிலும் பகவானின் விபூதியை தரிசியுங்கள். கடமையை செய்யுங்கள், பலனை எதிர்பார்க்காதீர்கள். நீங்கள் குடும்பஸ்தராக இருந்தாலும் சரி, எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, அதை நேர்மையோடு செய்து இறைவனுக்கு அர்ப்பணியுங்கள். சமுதாய ஒற்றுமை. பிறப்பால் யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை. தன் கடமையை செய்பவனே இறைவனுக்கு நெருக்கமானவன். உத்தவ கீதையின் அடுத்த கட்டத்தில் ஞானத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன, பக்தி, ஞான, கர்மயோகங்களின் ஒப்பீடு என்ன மற்றும் வேதங்களின் உண்மையான உட்பொருள் என்ன என்பதை பற்றி கிருஷ்ணர் உபதேசிக்கப் போகிறார். அதை அடுத்த பாகத்தில் காண்போம். இப்போ இந்த பகுதியில ஆன்மீக பாதையில போற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஞானம் மற்றும் விஞ்ஞானம் என்பவற்றுக்கு இடையில இருக்கிற வித்தியாசம் என்ன, உண்மையான தவம், தானம் போன்ற வழிமுறைகள் எது, பக்தி, ஞான, கர்மயோகங்கள்ல எது யாருக்கு சிறந்தது அப்படிங்கிற பரம ரகசியங்களை பகவான் கிருஷ்ணன் உத்தவருக்கு அவிழ்த்து விடுறாரு. அதை விவரிக்கும் புனிதமான ஸ்லோகம் இதோ. ஞானம் விஞ்ஞானமஸ்திக்யம் தபः சௌச்சம் க்ஷமா திருதிஹி யக்னோ தானம் திருதிஹி சத்யம் தர்மஸ்த்வேத உபலக்ஷணம். உத்தவன் கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறான், பிரபு, உலகத்துல எல்லாரும் ஞானம் விஞ்ஞானம்னு பெரிய பெரிய வார்த்தைகளை பேசுறாங்களே, இதோட உண்மையான அர்த்தம் என்ன? ஆன்மீக பாதையில எதை நாம உண்மையான ஞானம்னு எடுத்துக்கணும்? அதற்கு கிருஷ்ணர் புன்னகைத்துக்கிட்டே பதில் சொல்றாரு. உத்தவா, உலகத்துல பலரும் குழப்பிக்கிற 2 விஷயங்களை முதல்ல உனக்கு தெளிவுபடுத்துறேன். ஞானம், அதாவது தியோரெட்டிக்கல் நாலேஜ்,
இந்த பஞ்சபூதங்களாலான இந்த பிரபஞ்சமும் இந்த உடலும் பொய், இதையெல்லாம் தாண்டி இருக்கிற ஆத்மாதான் உண்மைன்னு புத்தகங்களை படிச்சோ சாஸ்திரங்களை கேட்டோ அறிவால தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். விஞ்ஞானம், பிராக்டிக்கல் ரியலைசேஷன் அல்லது எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி தெரிஞ்சுக்கிட்ட ஆத்ம தத்துவத்தை தன்னுடைய சொந்த அனுபவத்துல உணர்றது தான் விஞ்ஞானம். அதாவது கடவுள் உள்ளே இருக்கிறார்னு படிக்கிறது ஞானம், அந்த கடவுளை தனக்குள்ளேயே நேருக்கு நேர அனுபவித்து உணர்வதுதான் விஞ்ஞானம். அடடா, எவ்வளவு ஆழமான விளக்கம் பாருங்களேன். நாம சாஸ்திரங்களை மனப்பாடம் பண்ணி மத்தவங்களுக்கு பிரசங்கம் பண்ணினா மட்டும் போதாது, அதை நம்ம வாழ்க்கையில இறக்கி அனுபவபூர்வமா உணரணுங்கிறது தான் விஞ்ஞானம். கிருஷ்ணர் தொடர்ந்து ஆன்மீக வார்த்தைகளுக்கான புதுமையான உண்மையான வரைவிலக்கணங்களை அளிக்கிறார். உண்மையான தவம், தபஸ். உடலை வருத்தி கொண்டு மலையில நிற்கிறது தவமில்ல. புலன்களின் ஆசைகளை தடுத்து நிறுத்தி மனதை கட்டுப்படுத்துவதே உண்மையான தவம். உண்மையான தூய்மை, சௌச்சம். சோப்பு போட்டு உடம்பு கழுவுறது மட்டும் தூய்மை இல்ல. மனசுல இருக்கிற காமம், கோபம், பேராசை, பொறாமை போன்ற அழுக்குகளை துடைத்தெறிவதே உண்மையான தூய்மை. உண்மையான தானம். பிரதிபலன் எதிர்பார்க்காமல் தகுதியான ஒருவருக்கு தன் அகந்தையை விட்டுக் கொடுத்து உதவுவதே உண்மையான தானம். உண்மையான தைரியம், திருதி. போர்க்களத்துல சண்டை போடுறது மட்டும் தைரியம் இல்ல. நாக்கு மற்றும் காமத்தின் தூண்டுதல்களை வெல்வதே ஆகச்சிறந்த தைரியம். உண்மையான பொறாமையற்ற குணம். பிறருடைய வளர்ச்சியைக் கண்டு மனதார மகிழ்வதே பொறாமையற்ற குணம். இதையெல்லாம் கேட்ட உத்தவன் மெய்சிலிர்த்து நிற்கிறான். பிறகு அடுத்த கேள்வியை கேட்கிறான். பிரபு, உலகத்துல எல்லாரும் மனிதர்கள் முக்தி அடைய யோக சாஸ்திரங்கள்ல கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம்னு 3 வழிகளை சொல்லியிருக்காங்களே, இதுல எது யாருக்கு சிறந்தது? கிருஷ்ணர் மிக தெளிவாக பிரிக்கிறார். உத்தவா, மனிதர்களின் மனநிலைக்கு ஏற்பவே இந்த 3 பாதைகளும் அமைக்கப்பட்டன. கர்மயோகம். உலக ஆசைகளும் புலன் இன்பங்கள் மேல பற்றும் இன்னும் முற்றிலும் அழியாத ஆனால் தர்ம வழியில் வாழ விரும்பும் மனிதர்களுக்கு கர்மயோகமே சிறந்தது. இவர்கள் தங்கள் கடமைகளை நேர்மையோடு செய்து அதன் பலனை இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஞான யோகம். உலகப் பொருட்கள் அனைத்தின் மீதும் முற்றிலும் அருவருப்பும் தீவிரமான வைராக்கியமும் வந்துவிட்ட மனிதர்களுக்கு ஞான யோகமே சிறந்தது. இவர்கள் ஆராய்ந்து நான் உடலல்ல ஆத்மா என்ற தியானத்தில் மூழ்க வேண்டும். பக்தி யோகம். உலக இன்பங்கள் நிலையற்றவை என்று புரிந்தும் பந்த பாசங்களை முழுமையாக துறக்க முடியாமல் தவிக்கும், அதே சமயம் என் கதைகளை கேட்கும்போது கண்களில் நீர் மல்கும் மனிதர்களுக்கு பக்தி யோகமே சிறந்தது. கிருஷ்ணர் அடுத்து சொன்ன வார்த்தை நம் நெஞ்சை தொடுகிறது. உத்தவா, என் பக்தனுக்கு ஞானயோகமோ கர்மயோகமோ கூட தேவையில்லை. யார் ஒருவன் என் மீது கலங்கமில்லாத தூய்மையான அன்பை வைக்கிறானோ அவனுக்கு தேவையான ஞானத்தையும் வைராக்கியத்தையும் முக்தியையும் நானே தேடி வந்து அளிப்பேன். என் பக்தன் என்னிடம் முக்தியை கூட கேட்க மாட்டான். என் நாமத்தை பாடிக்கொண்டு என் சேவையை செய்வதையே பரம ஆனந்தமாக கருதுவான். யோசிச்சு பாருங்களேன், நாம எவ்வளவு பலவீனமான மனிதர்களாயிருக்கலாம், ஆனா பகவான் மேல நாம வைக்கிற அந்த சிறிய தூய்மையான அன்பு நம்மை கரையேத்திடும்னு கிருஷ்ணன் எவ்வளவு தைரியம் தர்றான். அடுத்து வேதங்களின் ரகசியத்தை பற்றி கிருஷ்ணர் பேசுகிறார். வேதங்கள் பலவிதமான யாகங்களையும் ஸ்வர்க்க இன்பங்களை பற்றி பேசுவது உண்மைதான். ஆனால் அது மனிதர்களை ஆன்மீக பாதைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு தூண்டில் மட்டுமே. ஒரு குழந்தைக்கு மருந்து கொடுப்பதற்காக தாயானவள் இந்தா கற்கண்டு தருகிறேன் என்று ஆசை காட்டி மருந்தை விழுங்க வைப்பாளே, அதுபோலத்தான் வேதங்களும். வேதங்களின் உண்மையான நோக்கம் காம இன்பங்கள் அல்ல. வேதங்களின் இறுதி இலக்கே நான்தான். இந்த அத்தியாயம் நமக்கு கற்றுத்தரும் ஆகச்சிறந்த வாழ்க்கை பாடங்கள். அனுபவ அறிவே உண்மை, விஞ்ஞானம். வெறும் புத்தக அறிவோடு நின்றுவிடாதீர்கள். இறை சிந்தனையை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள். மனத் தூய்மையே தலையாயது. வெளியுலகத் தூய்மையை விட அகத் தூய்மையே இறைவனுக்கு பிடிக்கும். பக்தியின் எளிமை.
நமக்கு பெரிய வைராக்கியமில்லை என்றாலும் பரவாயில்லை, இறைவனிடம் சரணடைந்து அவனது நாமத்தை ஜபிப்பதே நம்மை உயர்த்திவிடும். உத்தவ கீதையின் இறுதிக் கட்டத்தை நாம நெருங்கிவிட்டோம். அடுத்த பகுதியில் பொறுமையின் சிகரமான அவந்தி நாட்டு பிராமணனின் கதை, பிக்ஷு கீதை, கிருஷ்ணர் உத்தவருக்கு காட்டப்போகும் விஸ்வரூபம் மற்றும் உத்தவனை பத்ரிகாசிரமத்திற்கு அனுப்பும் நெகிழ்ச்சியான சம்பவங்களை பார்க்கப் போகிறோம். அதை அடுத்த பாகத்தில் காண்போம். இப்போ இந்த பகுதியில உத்தவ கீதையின் ஆகச்சிறந்த சிகர பகுதியான பிக்ஷு கீதை என்ற அவந்தி நாட்டு பிராமணனின் கதையையும் பொறுமையோட உச்சக்கட்ட தத்துவத்தையும் கிருஷ்ணர் உத்தவருக்கு காட்டப்போகும் அந்த பரம திவ்யமான விஸ்வரூப தரிசனத்தையும் உத்தவன பத்ரிகாசிரமத்துக்கு வழி அனுப்பி வைக்கிற அந்த நெகிழ்ச்சியான தருணத்தையும் பார்க்க போறோம். அதை விளக்கும் புனிதமான ஸ்லோகம் இதோ. ஸ்ரீ பகவானுவாச்ச ஏவமுவஸ்திதோ வித்வான் மயி பாவேன பக்திமான் ந நிந்ததி ந ச ஸ்தௌதி லோகம் லோக விசக்ஷணக. கிருஷ்ணர் உத்தவரிடம் சொல்றாரு, உத்தவா, இந்த உலகத்துல மனுஷனுக்கு வர்ற மிகப்பெரிய சோதனை எது தெரியுமா? மத்தவங்க அவனை புகழும்போதோ அல்லது இழிவா பேசி அவமதிக்கும் போதோ அவனோட மனசு தடுமாறுறதுதான். ஆனா ஆத்ம ஞானத்தை பெற்ற ஒருத்தன் பிறரின் புகழ்ச்சியையும் விரும்புவதில்லை, இகழ்ச்சியைக் கண்டு கோபப்படுவதும் இல்லை. இதை உனக்கு புரிய வைக்க பொறுமையின் சிகரமான அவந்தி நாட்டு பிராமணனின் வரலாற்றை சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லி பிக்ஷு கீதையை தொடங்குறாரு. முன்னொரு காலத்துல அவந்தி அப்படிங்கிற நகரத்துல ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வர பிராமணன் வாழ்ந்து வந்தான். அவன் எப்பேற்பட்டவன்னா அளவு கடந்த சொத்து, பணம், தானியங்கள் வச்சிருந்தான். ஆனா அவன்கிட்ட துளிக்கூட இரக்கமோ தர்ம சிந்தனையோ கிடையாது. கஞ்சத்தனத்தின் உருவமா இருந்தான். தன் சொந்த பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கூட ஒருவேளை சோறு ஒழுங்கா போட மாட்டான். சுத்தி இருக்கிற சொந்த பந்தங்களையும் ஏழைகளையும் ஏளனமா பேசுவான். தேவர்களுக்கோ பித்ருக்களுக்கோ செய்ய வேண்டிய கடமைகளை கூட செய்யாம பணத்தையே தன் தெய்வமா நினைச்சு வாழ்ந்தான். அவன் செய்த கொடூரமான கர்மவினையினால காலம் தன் கணக்கை தொடங்கியது. அவனோட அத்தனை செல்வமும் ஒரே நேரத்துல அழியத் தொடங்குச்சு. எப்படின்னா, சில சொத்துக்களை திருடர்கள் கொள்ளையடிச்சாங்க, சில சொத்துகள் அரசாங்கத்தால பறிமுதல் செய்யப்பட்டன, உறவினர்கள் அவனை ஏமாற்றி பணத்தை பிடுங்கிக்கிட்டாங்க, இயற்கை சீற்றத்தால மீதி இருந்த நிலங்களும் பாழாயின. சில நாட்களிலேயே அவன் ஒரு பைசா கூட இல்லாம தட்டு தூக்கும் ஏழையா நடுத்தெருவுக்கு வந்தான். அவன் பணக்காரனாயிருந்தப்போ அவனை மதிச்ச பொண்டாட்டி, பிள்ளைகள், சொந்தக்காரங்க எல்லாரும் அவனை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. தெருவுல நின்ன அந்த பிராமணனுக்கு திடீரென்று மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு, அதாவது வைராகியம் வந்தது. அவனோட அத்தனை அகந்தையும் நொறுங்கி விழுந்தது. அவன் தனக்குள்ளேயே யோசித்து பார்த்தான். அடடா, இத்தனை காலமா நான் என் பணம், எனது சொத்துன்னு சேர்த்த எதுவும் எனக்கு சொந்தமில்லையே. பணத்தை தேடி ஓடி என் ஆயுசையும் நிம்மதியையும் தொலைச்சேனே. என் துன்பத்துக்கு இந்த உலகமோ, திருடர்களோ, அரசாங்கமோ, சொந்தக்காரங்களோ காரணமில்லை. என் மனசுதான் காரணம். நான், எனது அப்படிங்கிற என் அகந்தையும் ஆசையும் தான் என்னை இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு என்று உணர்ந்தான். அந்த கணமே அவன் அத்தனை லௌகீக பற்றுக்களையும் துறந்து ஒரு பிக்ஷுவாக, அதாவது துறவியாக மாறினான். உடம்பில் ஒரே ஒரு கிழிந்த ஆடையை உடுத்திக்கொண்டு கையில் திருவோடி ஏந்தி இறைவனை தியானித்தபடி ஊரூராக பிச்சை எடுத்து வாழத் தொடங்கினான். ஆனால் உலகம் அவனை சும்மா விட்டதா? இல்லை. அவன் பிச்சை எடுக்க ஊருக்குள்ள போகும்போது அங்கிருந்த தீய மனிதர்களும் வாலிபர்களும் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அடே, இவன் பெரிய கோடீஸ்வரனாயிருந்தவன்டா, இப்போ துறவி மாதிரி நாடகமாடுறான் பாரு அப்படின்னு சொல்லி அவனை ஏளனம் செய்தார்கள். அவன் கையிலிருந்த தடி மற்றும் திருவோட்டை பறித்து போட்டார்கள். அவன் மீது எச்சில் துப்பினார்கள். அவன் தலை மீது மண்ணையும் மூத்திரத்தையும் ஊற்றினார்கள். அவனை கைகால்களை கட்டி போட்டு அடித்து வதைத்தார்கள். ஆனால் அந்த பிக்ஷு என்ன செய்தான் தெரியுமா? அவன் துளிக்கூட கோபப்படவில்லை. மனதிற்குள் புன்னகைத்துக் கொண்டே இறைவனை தியானித்தான். அவன் பாடினான், என் மீது எச்சில் துப்புபவர்களோ என்னை அடிப்பவர்களோ என் துன்பத்திற்கு காரணமல்ல.
என் உடலை அசைக்கும் பூதங்களோ கிரகங்களோ தேவர்களோ கூட காரணமல்ல. என் மனமே என் இன்பத் துன்பங்களுக்கு ஒரே காரணம். அந்த மனதை நான் பரம்பொருளான ஸ்ரீஹரியின் பாதங்களில் அர்ப்பணித்து விட்டேன். இனி என்னை யார் அவமதித்தால் எனக்கென்ன என்று சாந்தமாக பாடினான். இந்த பிக்ஷு கீதையின் மூலம் கிருஷ்ணர் உத்தவருக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன தெரியுமா? உலகத்தின் நிந்தனைகளையும் அவமானங்களையும் யார் ஒருவன் பொறுமையோடு சகித்துக்கொண்டு மனதை அமைதியாக வச்சிருக்கானோ அவனே உண்மையான ஞானி. அடடா, யோசித்து பாருங்களேன். நாம இன்னைக்கு யாராவது ஒருத்தர் நம்மளை சின்னதா திட்டிட்டா கூட ரத்தம் கொதிச்சு அவங்கள பழிவாங்க துடிக்கிறோமே. அந்த அவந்தி நாட்டு பிராமணனின் பொறுமையில் 1000ல் 1 பங்காவது நமக்கு வேண்டாமா? இதையெல்லாம் உபதேசித்த பிறகு உத்தவ கீதையின் இறுதித் தருணம் வந்துவிட்டது. கிருஷ்ணர் பிரகிருதி மற்றும் புருஷ தத்துவங்களை, அதாவது 24 தத்துவங்களை உத்தவருக்கு முழுமையாக விளக்கி முடித்துவிட்டார். உத்தவனின் மனதிலிருந்த அத்தனை குழப்பங்களும் அறியாமையும் பயமும் பனிபோல விலகிவிட்டன. அவன் முழுமையான ஆத்ம ஞானத்தை பெற்றுவிட்டான். ஆனாலும் கிருஷ்ணரை பிரியப் போகிறோம் என்ற அந்த பாசம் உத்தவனின் கண்களில் கண்ணீராக வழிகிறது. கிருஷ்ணர் உத்தவனின் அக்னி போன்ற ஞானத்தைக் கண்டு மகிழ்ந்து அவனுக்கு தன்னுடைய பரம திவ்யமான விஸ்வரூப தரிசனத்தை காட்டி அருளுகிறார். உத்தவன் பேரானந்தத்தில் திளைத்து பகவானின் பாதங்களில் விழுந்து வணங்குகிறான். கிருஷ்ணர் உத்தவனின் கைகளை பற்றிக் கொண்டு சொல்கிறார், உத்தவா, இனி தாமதிக்காதே. நான் சொன்ன இந்த உத்தவ கீதை என்ற ஞான அமிர்தத்தை உன் மனதிற்குள் பத்திரமாக வைத்துக்கோ. நீ உடனடியாக இங்கிருந்து புறப்பட்டு வடக்கிலுள்ள புனிதமான பத்ரிகாசிரமத்திற்குச் செல். அங்கே நர நாராயணர்கள் வாழும் புனித இடத்தில் அமர்ந்து என் நினைவிலேயே தியானம் செய்து உலக மக்களுக்கு இந்த ஞானத்தை போதித்து வாழ்வாயாக என்று கட்டளையிடுகிறார். உத்தவனால் கிருஷ்ணரின் சொல்லை தட்ட முடியவில்லை. அவன் பகவானின் ஸ்ரீபாதங்களை மீண்டும் மீண்டும் தன் கண்களில் ஒற்றிக்கொண்டு கண்ணீர் மல்க கிருஷ்ணனை வலம் வந்து, அதாவது பிரதட்சணம் செய்து, இதயத்தில் கிருஷ்ணனின் வடிவத்தை சுமந்தபடி பத்ரிகாசிரமத்தை நோக்கி தன் பயணத்தை தொடங்குகிறான். உத்தவன் சென்றுவிட்டான். அவதாரமூர்த்தியான கிருஷ்ணரின் இறுதி லீலைக்கான மேடை தயாராகிவிட்டது. இந்த அத்தியாயம் நமக்கு கற்றுத்தரும் ஆகச்சிறந்த பாடங்கள். பொறுமையே தவம். பிறரின் அவமானங்களையும் நிந்தனைகளையும் பொறுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அமைதியை யாருக்காகவும் இழக்காதீர்கள். மனமே அத்தனைக்கும் காரணம். உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் துக்கத்திற்கும் வெளியுலக மனிதர்கள் காரணமல்ல, உங்கள் மனதின் எண்ணங்களே காரணம். இறைவனுக்காக வாழ்வது. உத்தவனைப் போல இறைவன் கொடுத்த ஞானத்தை சுமந்து கொண்டு சமுதாயத்திற்கு நல்வழி காட்டுவதே மிக உயர்ந்த வாழ்க்கை. யதுவம்சம் பிரபாட்ச க்ஷேத்திரத்தை அடையும் அந்த பேரழிவு அத்தியாயம் வந்துவிட்டது. யதுகுலத்தினர் தங்களுக்குள் அடித்துக்கொண்டு அழிவது எப்படி நடக்கப் போகிறது? பலராமன் எப்படி உடலை நீக்கப் போகிறார்? ஜரா என்ற வேடனின் அம்பு கிருஷ்ணரின் பாதத்தில் பாய்வது எப்படி? பரம்பொருள் தன் பூலோக அவதாரத்தை முடித்துக்கொண்டு வைகுந்தம் திரும்புவது எப்படி? ஸ்ரீமத் பாகவதத்தின் 11ஆம் அத்தியாயத்தின் இந்த மகா உச்சக்கட்ட நிறைவு பகுதியை அடுத்த பாகத்தில் காண்போம். முந்தைய பாகத்துல பொறுமையின் சிகரமான அந்த அவந்தி நாட்டு பிராமணனின் கதையையும், உத்தவன் கிருஷ்ணரின் பாதங்களை பற்றி விஸ்வரூப தரிசனம் பெற்று பத்ரிகாசிரமத்துக்கு புறப்பட்டுச் சென்ற அந்த நெகிழ்ச்சியான தருணத்தையும் பார்த்தோம் இல்லையா? உத்தவன் விடைபெற்றுச் சென்ற பிறகு துவாரகையில் அமைதியின்மை மேலோங்கியது. பரம்பொருளான ஸ்ரீகிருஷ்ணனின் அவதார நாடகம் தன் இறுதி அத்தியாயத்தை எட்டிவிட்டது. ஸ்ரீமத் பாகவதத்தின் 11ஆவது ஸ்கந்தத்தின் நிறைவு பகுதியான இந்த பாகம் வெறும் கதையல்ல. இது லௌகீக வாழ்க்கையின் நிலையாமையையும் விதியின் ஆற்றலையும் கலியுகத்தின் வருகையையும் நமக்கு உணர்த்தும் உணர்ச்சி மிகுந்த உச்சகட்ட பகுதி. இந்த நிறைவு பகுதியை விவரிக்கும் புனிதமான ஸ்லோகம் இதோ. கதவத்யத குல சிரேஷ்டே ஸ்வதாம ஜகதீஸ்வரே கலிஹ் பிரவிஷ்டோ லோகேஸ்மின் ஞான விஞ்ஞான நாசனக. இதன் பொருள் என்ன தெரியுமா? யதுகுல சிரேஷ்டரும் அகில உலகத்தின் அதிபதியுமான ஸ்ரீகிருஷ்ண பகவான் தன் நிஜ வடிவோடு வைகுண்டத்திற்கு எழுந்தருளிய அந்த கணமே மனிதர்களின் ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் அழிக்கக்கூடிய கலியுகம் இந்த பூமியில் தன் கொடூரமான பாதங்களை முழுமையாக எடுத்து வைத்தது.
கிருஷ்ணரின் கட்டளைப்படி யது வம்சத்தினர் அனைவரும் தங்கள் குடும்பங்களோடு துவாரகையை விட்டு புறப்பட்டு புனிதமான பிரபாச க்ஷேத்திரத்தை அடைந்தார்கள். அங்கே சரஸ்வதி நதியில் நீராடி தான தர்மங்கள் செய்து தெய்வங்களை வழிபட்டார்கள். ஆனால் விதியின் விளையாட்டு யாரை விட்டது? முனிவர்கள் கொடுத்த அந்த பயங்கரமான சாபமும் காலத்தின் கணக்கும் வேலை செய்ய தொடங்கியது. தான தர்மங்கள் முடிந்தது. யதுவம்சத்து வாலிபர்களுக்கும் வீரர்களுக்கும் மது அருந்தும் ஆசை வந்தது. மைரேயகம் என்ற போதை தரும் மதுவை அதிக அளவில் பருகினார்கள். மதுவின் போதை தலைக்கேறிய அடுத்த கணமே அவசியமான அறிவு, அடக்கம், மரியாதையெல்லாம் பறந்து போனது. நான் பெரியவனா நீ பெரியவனா என்ற வாக்குவாதம் தொடங்கியது. சத்யகிக்கும் கிருத்வவர்மனுக்கும் இடையே மகாபாரத போரின் பழைய பகை வெடித்துச் சிதறியது. ஒருவரை ஒருவர் இழிவாக பேசத் தொடங்கினார்கள். கோபம் தலைக்கேற சத்யகி தன் வாளை உருவி கிருத்வவர்மனின் தலையை கொய்தான். அவ்வளவுதான். அந்த இடமே போர்க்களமாக மாறியது. ஆயுதங்களை அங்கே எடுத்து வரக்கூடாது என்று உக்ரசேன மகாராஜா ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார். அதனால் அவர்களிடம் வாளோ வில்லோ இல்லை. உடனே அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? கடற்கரையோரமாக வளர்ந்திருந்த அந்த எரகா என்ற கூர்மையான நாணல் புற்களை பிடுங்கி எடுத்தார்கள். முதல் பாகத்தில் நாம பார்த்தோமே, அரைக்க முடியாமல் கடலில் தூக்கி வீசப்பட்டு மீனின் வயிற்றில் கிடைத்து வேடன் தன் அம்பின் நுனியில் பொருத்தி வைத்திருந்த அந்த சிறிய இரும்பு துண்டு, அந்த இரும்பு முனையுள்ள அம்பை தன் வில்லில் பூட்டி அந்த வேடன் எய்தான். அந்த அம்பு கிருஷ்ணரின் திருப்பாத்தில் போய் தைத்தது. அம்பு தைத்ததும் ஓடி வந்து பார்த்த வேடன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். அங்கே மானிற்கு பதிலாக பீதாம்பர ஆடை உடுத்திய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான ஸ்ரீகிருஷ்ண பகவான் அமர்ந்திருந்தார். வேடன் பயத்தால் நடுங்கி பகவானின் பாதங்களில் விழுந்து கதறி அழுதான். ஐயோ பிரபு, என்ன காரியம் செய்துவிட்டேன்? அறியாமல் பெரும் பாதகத்தை செய்துவிட்டேனே. என்னை கொன்றுவிடுங்கள் பிரபு, என் தவறுக்கு மன்னிப்பே கிடையாது என்று அலறினான். பகவான் கிருஷ்ணர் தன் கருணை பொங்கும் கண்களால் அவனை பார்த்து மென்மையாக புன்னகைத்தார். ஜரா, பயப்படாதே, எழுந்து நில். இது உன் தவறல்ல. முந்தைய வாலி அவதாரத்தில் நான் மறைந்திருந்து உன்னை, வாலியை, எய்ததற்கான கர்மா இது. மேலும் முனிவர்களின் சாபமும் என் திருவுள்ளமும் நிறைவேற நீ ஒரு கருவியாக இருந்தாய், அவ்வளவுதான். நீ எந்த பாவமும் செய்யவில்லை. என் அருளால் நீ உடனடியாக தேவலோகத்தை அடைவாய் என்று அவனுக்கு அபயமளித்து அவனை விண்ணுலகிற்கு அனுப்பி வைத்தார். செய்தியறிந்து ஓடோடி வந்த தேர்ப்பாகன் தாருகனிடம் கிருஷ்ணர் சொன்னார், தாருகா, நான் பெற்றோர் வசுதேவரிடமும் தேவகியிடம் போய் நடந்ததை சொல். துவாரகை நகரம் இன்னும் சில நாட்களில் கடலுக்குள் மூழ்கிவிடும். எனவே அர்ஜுனன் வந்து எஞ்சியிருக்கும் பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாப்பாக அழைத்துச் செல்வான். நீ அர்ஜுனனிடம் இதை கூறிவிட்டு என் தர்மத்தை பரப்பு என்று கூறி தாருகனையும் அனுப்பி வைத்தார். இப்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மட்டுமே தனித்திருந்தார். பிரம்மதேவன், பரமசிவன், இந்திரன், அஷ்டவசுக்கள், முனிவர்கள், தேவர்கள் அனைவரும் ஆகாயத்தில் விமானங்கள் சூழ வந்து கூடினார்கள். விண் அதிர துதிகள் பாடினார்கள். புஷ்பமழை பொழிந்தார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் திவ்ய யோக சக்தியால் இந்த பூலோக உடலை எரிக்காமலும் விட்டுச் செல்லாமலும் தன் சொந்த அழியாத ஒளிமயமான சச்சிதானந்த விஸ்வரூப வடிவத்தோடேயே அப்படியே ஆகாயத்தில் உயர்ந்து தன் நிஜ வீடான வைகுண்டத்திற்கு எழுந்தருளினார். பகவான் பூலோக லீலையை முடித்து வைகுண்டம் திரும்பிய அந்த கணமே துவாரகை நகரத்தை கடலலைகள் பொங்கி வந்து தன்னுள் விழுங்கிக் கொண்டது. பூமி இருண்டது. கலியுகம் தன் ஆட்சியை தொடங்கியது. அன்பான கிருஷ்ணா கீதா விஸ்டம் பார்வையாளர்களே, ஸ்ரீமத் பாகவதத்தின் 11வது ஸ்கந்தம் நமக்கு காட்டும் இறுதி சத்தியம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட செல்வமும் அதிகாரமும் பலமும் சொந்த பந்தங்களும் நிரந்தரமில்லை. கிருஷ்ணன் கூடவே வாழ்ந்த யதுவம்சமே தன் அகந்தையினாலும் போதையினாலும் அழிந்து போனது என்றால் சாதாரண மனிதர்களான நாம் எதை நினைத்து பெருமைப்பட்டுக் கொள்கிறோம்? வாழ்க்கை என்பது ஒரு தற்காலிகமான பயணம். இதில் நான் எனது என்ற அகந்தையை விட்டுவிட்டு அவதூதர் காட்டிய 24 குருநாதர்களின் பாடங்களைப் போல இயற்கையிடம் பாடம் கற்று உத்தவ கீதையில் கிருஷ்ணன் உபதேசித்த பாகவத தர்மத்தின்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்.
கலியுகத்தின் கொடூரமான மாயையிலிருந்து தப்பிக்க ஒரே வழி பகவானின் திருநாமத்தை ஜபிப்பதும் தூய்மையான மனதோடு பிறருக்கு உதவுவதும் மட்டுமே. உங்கள் மனதிலுள்ள காமம், கோபம், பேராசை என்ற இரும்பு உலக்கைகளை இன்றே அரைத்து தூளாக்குங்கள். கிருஷ்ணனின் பாதங்களை சரணடையுங்கள். அகத்தூய்மையோடு வாழுங்கள். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக பரமசாந்தியையும் முக்தியையும் அடையும். ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.